ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா ஆர்டிஃபிஷியல் டியர் வில்லேஜ்ன்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். பார்க்க பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. ஸோ ஃபுட்டு ஆர்டர் பண்ணியிருக்கோம். இங்கே டிஃப்ரெண்ட்டாக சூஷிஸ் இந்த எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு இருக்குது. ஸோ ட்ரை பண்ணலாம். ஸோ நாங்கள் அதுக்கு தான் வந்திருக்கோம் முன்னாடியெல்லாம். ஸோ அதுதான் பேர் ஆர்டிஃபிஷியல் டியர் வில்லேஜ்னு சொல்லிட்டு செம்மையாக இருக்குது. பார்க்க ஒரு நல்ல தீமில் இருக்குது இந்த ஒரு ரெஸ்டாரண்ட். அதே மாதிரி இங்க பார்ட்டிஸ் பண்ணி தராங்க. ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன்னா டெக்கரேஷன் பண்ணி தராங்க. கஸ்டமைஸ்டு டேபிள்ஸ் எல்லாமே பண்ணி தராங்க. நல்லா இருக்குது. ஸோ நாங்கள் இது ஃபஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கோம். ஸோ நிறைய ரெஸ்டாரண்ட் தேடினோம். ஸோ அதில் பெஸ்ட்டுன்னு இது தோணுச்சு. ஸோ அதனால் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ இன்னும் நாங்கள் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஃபுட்டு வந்ததுக்கப்புறம் ஸோ நாங்கள் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் பார்த்தோம். பைனாப்பிளா? ஸோ பார்த்தீங்கன்னா இது நான் ஆர்டர் பண்ண ஜூஸு. ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னது? இது மேங்கோ. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெஜ்ஜின் பீனா கொலாடோ. நான் மோஸ்ட்லி போனேன்னா இதுதான் ஆர்டர் பண்ணது. நல்லாயிருக்கும். அப்படியா? நான் குடிச்சு பார்க்கவா? நல்லா இருக்கு. கொக்கோனட்டில் இருக்கு. கொக்கோனட்டு இந்த ஒரு சாக்லேட் வருமே, தெரியுமா உனக்கு? அந்த கொக்கோனட் சாக்லேட்டு சாப்பிட்ருக்கியா? அது மாதிரி ஃபீல் ஆகுது. இதில் எதுக்கு இப்போ அந்த இது வச்சிருக்காங்க? பைனாப்பிள் ஃப்ளேவர் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லாத்தையும் நீயே குடிச்சாது. எனக்கு அவனோட நான் குடிச்சுக்கிட்டேன். நல்லா தாங்க இருக்கும். ஆக்சுவலி இது இதோட இன்னும் பெட்டராக இருக்கும். அந்த நான் சின்ன வயசில் ஒரு கொக்கோனட் சாக்லேட் வரும் ₹1 அந்த நீளமாக உள்ள எல்லாம் கொக்கோனட் தூள் பண்ணி போட்டிருப்பாங்கடா. ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் வரும்போது ஆனிவர்சரி சும்மா தான் சொன்னோம். சும்மா சொல்லலை, ஆனிவர்சரி தான் இன்னைக்கு எங்களோடது. ஸோ பார்த்தீங்கன்னா அழகாக ஹாப்பி ஆனிவர்சரின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி கேக்கோட எங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ எனக்கே அது சர்ப்ரைஸாக இருந்துச்சு. நான் கூட ஸோ இவன் பண்ணியிருப்பானோன்னு நினச்சேன். கிடையாது. ஸோ இது இந்த இதுலேயே பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல இல்லையா? நம்ம இது சொல்லியிருந்தோம்னா போர்டு, ஃப்ளவர் பொக்கே அதெல்லாம் வச்சு நாங்கள் சொல்லலை. இது ஸோ கேக்குமே நல்லா இருக்கு. நாங்கள் சொல்லாதது ப்ரௌனி நல்லா இருக்கும். எப்படி டெக்கரேஷனு எப்படி இதெல்லாம் நான் வரும்போது அக்காட்ட சொன்னேன்டா, இந்த மாதிரி ஆனிவர்சரி எங்களுக்கு நல்ல லொக்கேஷன் டேபிளாக கொடுங்கன்னு. அப்புறம் பேர் கேட்டுட்டு போனாங்க. நல்லா இருக்கு. ஸோ வந்தீங்கன்னா பாருங்க எவ்வளோ அழகா எங்களுக்கு கியூட்டா. எங்களுக்கே சர்ப்ரைஸ். சும்மா தான் சொன்னோம் சொல்லிட்டு வந்திருக்கேன். டேபிள் நல்லா இருக்கிற ஒரு லொக்கேஷன்ல இருக்கிற டேபிள்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்களோட ஆனிவர்சரி. ஸோ மேரேஜ் ஆகி 1 இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ கம்ப்ளீட் ஆனது நிஜமா தெரியல. சும்மா தான் எங்கேயும் போகல, சும்மா வெளியே வரலான்னு சொல்லிட்டு வந்து சாப்பிட்றதுக்காக தான் வந்தோம். ஸோ இது இவ்வளோ இதுவாக புக் பண்ணோம் தானே இந்த இதை நம்ம என்ன சொல்றது, சும்மா பார்த்துட்டு ஸோ நல்லா இருக்குன்னு சொல்லி தான் புக் பண்ணோம். கடைசியில் இன்னைக்கு மார்னிங் தான் புக் பண்ணோம் இந்த ரெஸ்டாரண்ட்டை. ஸோ நல்லா இருக்கு. ஒரு பார்ட்டி இந்த பப்புமே இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ட்டி ரெஸ்டோ பார். ஸோ ஒரு மாதிரி நல்லா இருக்கு. எல்லாமே செட்டப் பண்ணி தராங்க. நார்மல் மேங்கோ ஜூஸ் ஒன்று ஆர்டர் பண்ணேன். பார்க்கலாம் வாங்க டேஸ்ட் எப்படி இருக்கு.
இந்த இது மாதிரி இருக்கு, இந்த பாட்டில்ல கிடைக்குமே அதேதான். ப்ளசண்டா இருக்குது. இந்த இங்க வந்தா ஒரு மாதிரி ப்ளசண்ட் ஃபீல் ஆகுதுல்ல. இந்த சவுண்ட் எல்லாம் இருக்குது, ஆனா ப்ளசண்ட் ஃபீல் பாருங்க. அந்த தண்ணி சவுண்டு, இங்க கீழே எல்லாம் தண்ணி, அதுக்கப்புறம் ஃபுல்லா சுத்தி ஒரு மாதிரி. இதுல அழகா தெரியுது, இங்க பாரு. இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த இதோடது, அந்த வாட்டர் ஃபாலோடது இங்க தண்ணியில வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகிற மாதிரி செம்மையா பிளான் பண்ணி பண்ணிருக்காங்கடா. ரிஃப்ளெக்ஷன் நல்லா தெரியுது இங்க, நல்லா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா நாங்க ஆர்டர் பண்ணா ஃபுட் வந்துருச்சு. இது என்னது? சிக்கன் பாப்கார்ன் சம்திங் என்னமோ ஆர்டர், சாலட்னு நினைக்கிறேன். சிக்கன் பாப்கார்ன் சாலட். அவங்க பார்க்க எவ்வளவு அழகா இருக்குது. பாருங்களேன் எவ்வளவு அழகா. கிறிஸ்பி சிக்கன் பாப்கார்ன் சாலட். இது கிறிஸ்பி சிக்கன் பாப்கார்ன் சாலட்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணோம். வாங்க சாப்பிடலாம், சாப்பிட்டு பார்ப்போம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். இங்கிருந்து எடுப்போம், அப்பதான் நல்லா தெரியும். எப்படி இருக்கு? 5 ஸ்டார் 5 ஸ்டார்ல பாப்கார்ன் சாப்பிடுவோம்ல அந்த ஃபீல், ஆனால் கொஞ்சம் ரிச் ஃபீல் ஆகுது. ரொம்ப டேஸ்டா இருக்கும். வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்குடா. என் புரிச்சுனா டேஸ்ட் இல்லை. எப்படி இருக்கிறா? சூப்பராக இருக்கு. அது சாஸு, இந்த சாலடு, பாப்கார்னோட மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கலாம். நிஜமாவா? எப்படி இருக்குடா மேரேஜ் லைஃப்? கல்யாண வாழ்க்கை கஷ்டம் தான், என்ன பண்றது. இது திபேத்தியன் சிக்கன் மோமோ. இது பார்த்தீங்கன்னா திபேத்தியன் சிக்கன் மோமோஸ் தான். அவ்வளோ அழகா ஒரு மூடி மோமோஸ். இது திபேத்தியன் மோமோஸா, எவ்வளோ அழகாக பேக் பண்ணிட்டு இந்த இதெல்லாம் கொடுக்குறாங்கல்ல. என்ன தெரியுமா, ஆனிவர்சரிக்கு எல்லாம் டெக்கரேஷன் பண்ணி ரொம்ப இதெல்லாம் பண்ணி ஒரு மாதிரி இது பண்ணாம நம்ம ஃபுட்டுக்காக செலவு பண்ணுறோமே, இதெல்லாம் செலவு தான். ஸோ நான் ட்ரை பண்ண போகிறேன், நான் ஃபுல்லாக ட்ரை பண்ண போகிறேன். இது என்ன? யாரு தெரியும், இது ஒரு சட்னி, அது ஒரு சட்னி, சாஸ் மாதிரி. நல்லா இருக்கும், கடிச்ச உடனே சாஃப்டா இருக்கு, சாஃப்டா இருக்கும். உள்ளேயுமே சிக்கன் அவ்வளோ சூப்பராக வந்துருக்கு. மோமோஸோட இது பத்தியா? என்னது அழகா கரெக்டாக சைஸ் எல்லாமே கரெக்டாக வச்சு அழகா வந்துட்டு பார்த்தீங்கன்னா. கட் பண்ணுமா? அப்படியே சாப்பிடுறா? ஒரு மோமோ எப்படி ஒரு ஃபுல்லாக வாயில போகுமா? இது சிக்கன் மோமோ தானே? ஆமாம், அதெல்லாம் சாப்பிட்டெல்லாம் பழக்கம் இல்லை. ஏதோ இங்கே வந்துட்டோமே அப்படின்னு சாப்பிட்டுடுறேன். ஐயோ என்னடா விசிட். நல்லா இருக்கும். நம்ம நார்மலாக கடையில் சாப்பிடுவோமே அந்த மோமோஸ் மாதிரியே தான் இருக்கு. ஆனால் எனக்கு இது அழகு தாங்க பிடிச்சிருக்குது. எவ்வளோ அழகாக பார்த்தீங்க, அந்த பேக் பண்ணி எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இங்கே. ஸோ இங்கே எல்லாம் கவனிக்கிறதுமே நல்லா இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி சொல்லுவாங்கல்ல, ஸோ கஸ்டமரை நல்லா டேக் கேர் பண்ணுறாங்க. அழகாக வந்தவங்கள ஸோ நல்லா டேக் கேர் பண்ணிக்கிட்டு நல்ல ஒரு பார்த்தீங்கன்னா நாங்கள் புதுசாக ஒரு டிஷ் ஆர்டர் பண்ணோம். எல்லாமே என்ன சொல்கிறது, ஒரு 400 500 ஒரு டிஷ்ஷுமே சரிங்களா. நல்லா இருக்கும், நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த காசுக்கு ஏற்ற மாதிரியே ஃபுட்டு செமையாக இருக்கும். டீமும் நல்லா இருக்கும். இந்த பிளேஸுக்கு தாங்க காசு. கபாப்க்கு வந்து பார்த்தோன்னா தலைவர்ஸ் கோழி கபாப் பேர். நான் 2 டிஷ் ஆர்டர் பண்ணேன். அதுக்கு தான் என் புருஷன் கிட்ட 2 டிஷ் ஆர்டர் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ அந்த 2 டிஷ்ஷு நான் ஆர்டர் பண்ணேன். அந்த மோமோஸு, அதுக்கப்புறம் அந்த ஃப்ரைட் சிக்கன் மாதிரி இருந்துச்சுங்கள, அது நான் ஆர்டர் பண்ணேன். போன வருஷம் கல்யாணம் ஆகி ஜாலியாக இருக்கும். இந்த வருஷம் கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆயிடுச்சு. கருவேப்பிலை சிக்கன் இருக்கான். கருவேப்பிலை சிக்கன் நம்ம வீட்லேயே பண்ணி சாப்பிடலாம், டிஃப்ரெண்ட்டாக பண்ணி.
ஆமா, இந்த மாதிரி பிளேசஸ்க்கு வந்தாதாங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்டா சாப்பிட முடியும். இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி நம்ம நார்மலா திங்கவே மாட்டேங்குது. 2 டிஷ்ஷுக்கே வயிறு ஃபுல்லா எனக்கு 2 டிஷ்ஷுக்கு மேல சாப்பிட்டு பாருங்க. 2 மோமோஸ் நான் சாப்பிட்டேன், பாதி பாப்கார்ன் நான் சாப்பிட்டேன். பாப்கார்னா அது என்னது? ஆனா ரேட்டுக்கு ஏற்ற குவான்டிட்டி வந்துருது. பாப்கார்ன் சாலட் நம்ம ரேட்டுக்கு ஏற்ற குவான்டிட்டி வந்தது கொடுத்துட்றாங்கல்ல அவங்க. கரெக்டாக அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டி கொடுத்துட்றாங்க. ஸோ ஃபுட்டுமே நல்லா இருந்துச்சு. எல்லா ஃபுட்டுமே நாங்கள் ட்ரை பண்ணால் 2 டிஷ்ஷுமே நல்லா இருந்துச்சு. ஜூஸுமே நல்லா இருந்துச்சு. வந்தீங்கன்னா வந்தீங்கன்னா சாப்பிடுவோம். ஃபுல் ஆயிட்டாங்க இங்கே. க்ரௌடே என்ன சொல்றது, நாங்கள் வரும்போது நானும் இவன் 2 பேரும் ஒரு எவ்வளோ பேர் இருந்தாங்க, ஒரு 5-6 பேர் இருந்தாங்களாடா நம்ம வரும்போது. ஆமா, ஒரு 5-6 பேர் இருந்தாங்க. அந்த டைம் போக 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 டின்னருக்கு எல்லாம் வருவாங்கல்ல. டின்னருக்கு அதுவுமே ஃபுல்லாக காஸ்ட்லிங்க. என்ன சொல்றது, ஒரு டிஷ்ஷுமே மினிமம் 400 இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. 300 350 இருந்தாடா அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. ஆனா அந்த அளவுக்கு குவான்டிட்டியுமே நல்லாவே இருக்கு. நான் அதை ஆர்டர் பண்ண போறேன். சுஷி அது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. அது நான் போய் ட்ரை பண்ண போறேன். என்ன சுஷி? சுஷி சரி, இங்கே வந்து உட்காருவா. நான் மட்டும் இருக்குல்ல, ஒரு மாதிரி தூரமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு அவன். அதனால கிட்டே அதோட நல்லா இருக்கும். இந்த அலாவுதீன் விளக்கு இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த அலாவுதீன் அற்புத விளக்கு இப்படிதான்டா. எப்படி இருக்குமா? தேய்ச்சா பூதம். எப்படி இருக்கும், பின்னாடி அந்த இது மாதிரி இருக்கும். இது தேய்ச்சா பூதம் வரும்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா இப்ப தேய்க்க வேண்டியது இல்லை. பூதம் இங்கே இருக்கு. பூதத்தையே கல்யாணம் பண்ண புதையல் நிறைய கொடுக்கும்ல. எங்க இருந்து நோண்ட புதையல் வராது, ஒண்ணுமே வராது. அப்படியா? நீங்க பெரிய டேலண்ட் தான். டிராவல் vlog சேனல் ஆரம்பிச்சு அதை குக்கிங் vlog சேனலா மாத்திருக்கீங்க. அது எப்படி? என்ன தெரியுமாங்க, நாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சேனல் பார்த்தீங்கன்னா டிராவல் vlog தான் ஆரம்பிச்சது. எங்களுக்கு டிராவல்னா ரொம்ப பிடிக்கும் 2 பேருக்குமே. எப்படி சொல்றது, இந்த வண்டியில போறது, அந்த நேச்சரை ரசிக்கிறதுன்றது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா வர வர என்ன ஆயிடுச்சுன்னா, காசு பத்த மாட்டேன். காசு ஆகும் இல்லைன்னா அது எப்படின்னா, எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் இவன் பேச்சுலர்னா கொஞ்சம் சேர்த்து வச்சுனா போல கூட்டிட்டு எல்லாம் போனா. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ இல்லை எங்களுக்கு கரெக்டாக ரன் பண்றதுக்கு கரெக்டா ஆயிடுது. அதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் எப்படிங்க இந்த என்ன சொல்றது, இதெல்லாம் பண்றது, ரைட் போடுறது போனோம். அப்படியுமே நம்ம போனோம் இல்லையாடா, தாய்லாந்து எல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் எங்கேயுமே போகலைங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம், கூடிய சீக்கிரம் ஏதாச்சும் லாங் ரைடாக போயிட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம் நாங்களும் இந்த ட்ராவலில். ஸோ ஆனால் என்ன சொல்கிறது, டைமே கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு கிடைச்சிருது, நான் வீட்டில் தாங்க இருக்கேன். ஆனால் இவன் வீட்டில் இல்லைல்ல, டைமே கிடைக்க மாட்டேங்குது இல்லையாடா. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு வருஷம் பார்த்தீங்களா, நான் இவனை மேய்ச்சிருக்கேன் ஒரு வருஷம். அது நல்லா இருக்கு. எப்படி சொல்றது, எங்களோட வீடு நாங்க 2 பேரு இருக்காங்க, ஃபேமிலி இருக்காங்க. ஆனா நாங்க 2 பேர் தான் இருக்கோம். எப்படி உனக்கு இந்த மாதிரி 2 பேர் இருக்கிறது பிடிக்குமா, இந்த ஃபேமிலி கூட இருக்கிறது பிடிக்குமா? ரெண்டுமே பிடிக்கும். ரெண்டுமே பிடிக்கும் எனக்கு. ரெண்டுமே ஃபேமிலின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது நம்ம டே டு டே லைஃப் அப்போ 2 பேர் இருக்கணும். டே டு டே லைஃப் ஒரு ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் நம்ம யார் வந்து சில விஷயத்துல ஃபேமிலி இருக்கும். எப்படின்னா நம்ம தண்ணி குடுத்தனால இல்லைங்க, அப்பப்போ கெட் டுகெதர் அந்த மாதிரி. நாங்க 2 பேரும் என்ன சொல்றது செப்பரேட்டா இருக்கும். எதுக்குன்னா எனக்கு ஒர்க்ன்றதுனால என்னடா. ஆமா. எப்படி இருக்கிற மேரேஜ் லைஃப் எல்லாம்? ஒரு வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு எப்படின்னா இப்போ கூட நேத்து தான் கல்யாணம் ஆச்சு. இப்போ அந்த மாதிரி ஃபீல். பாத்தீங்கன்னா பின்னாடி என்ன இது IPL என்னது, T20 வேர்ல்ட் கப். T20 வேர்ல்ட் கப் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டிஷ் வந்துருச்சுங்க. அப்பல்லோ ஃபிஷ். இப்படி வா அப்பதான் நீ தெரிவே. எப்படி வா கொஞ்சம் நாங்க டேஸ்ட் பண்ணிட்டு சொல்றோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படியே எடுத்து சாப்பிடலாம். ஆமா, எல்லாத்தையும் போட்டு சாப்பிட முடியுமாங்க? எல்லாம் வந்தா முள்ளு இருக்குமா? முள்ளு இருக்காது. முள்ளு இருக்கு. ஆவி பறக்க குத்துருக்காங்க. வாய் கொட்டுக்காத. அது மசாலா ஃபுல்லா நினைக்கிறது. ஃபிஷ் அவ்வளோ பிடிக்காது. டேஸ்ட் இஸ் குட். மசாலா ஃபிஷ்ன்னு நினைக்கிறது கரெக்டா? நான் பண்ணேன் அதான். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, அந்த தாய்லாந்துல ஒரு ஃபிஷ் ஃபிங்கர்னு சாப்பிட்டோங்க. ஃபிஷ் ஃபிங்கர் ஃப்ரைடு ஃபிஷ். ஃப்ரைடு வேற ஏதோ இந்த மேல ஸ்பெசிஃபிக்கா ஃப்ரைடு செம்மையா இருந்துச்சுங்க. அது 150 100 பாட் சம்திங் 300 rupees வரும் நம்மளோட இந்தியானால. அவ்வளோதான். ஆனா டேஸ்ட் அந்த குவான்டிட்டி கொடுத்தாங்க பாத்தீங்களா, எவ்வளவு சூப்பரா வந்துச்சு.
ஆனால் மற்ற சாப்பிட்டோம்ல அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஓகே தான். எனக்கு பர்டிகுலராக அந்த மோமோஸ் பிடிச்சது, அதுவுமே நல்லா இருந்துச்சு, இதுவுமே நல்லா இருக்கு. ஆனால் அது ரெண்டு சாப்பிட்டுட்டு இது சாப்பிடும்போது ஸோ கொஞ்சம் ஓகே அதான் ஃபீல் ஆகுது. மேரேஜ்க்கு அப்புறம் என்ன தோணுதுன்னா, ஸோ நல்லதாச்சு ஆனது அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா நான் கல்யாணத்துக்கு முன்னாடியும் ஜாலியாக தான் இருந்தேன். ஏன்னா எங்கள் அண்ணன் எங்கள் அம்மா பார்த்துப்பாங்க. ஸோ இப்போ கல்யாணத்துக்கு அப்புறமும் நான் ஜாலியாக தான் இருக்கேன். இவன் பார்த்துக்கிறான். ஸோ நான் ஒர்க்கும் பண்ணுறதில்லை. மேரேஜ்க்கு முன்னாடியே அப்படிதான் இருந்தேன். எப்படி உனக்கு நான் எப்படா காண்டாவதா செய்யும் பார்க்க சரி கூட நம்ம கம்மியில இவ ஜாலியா இருக்கிறா, ஜாலியா இருந்து போட்டு. நான் ஒன்றும் வேலை தேடாம இல்லைங்க சரிங்களா. மேடம்க்கு இன்டர்வியூ இருக்கக்கூடாது, இல்ல இன்டர்வியூ கூப்பிட்டா லாங்கா இருக்கக்கூடாது. எல்லாமே டெஸ்ட் எல்லாம் கூகுள் ரிவ்யூ பார்ப்பாங்க. கூகுள் ரிவ்யூல ரேட்டிங் கம்மியா இருந்தா போக மாட்டாங்க. கூகுள் ரிவ்யூல ரேட்டிங் கம்மியா இருந்தா பெரிய கம்பெனி ரெஃபர் பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய கம்பெனி அட்டெண்ட் பண்ண மாட்டாங்க. பெரிய கம்பெனி ரெஃபர் பண்ணாங்க. நானும் டெஸ்ட் ஆப்டிட்யூட் ரவுண்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அட்டெண்ட் பண்ண சொன்னாலும் அவங்க வந்து சப்மிட் பண்ண உடனே அவங்களுக்கு ரிசல்ட் சொல்லிடணுமா, வெயிட் பண்ண மாட்டாங்க. பாருங்க காக்னிசன்ட்ல அட்டெண்ட் பண்ணி 3 மந்த்க்கு மேல ஆச்சு, இன்னும் ரிசல்ட் வரல. 3 மந்த்ஸா 3 மந்த்தா 2 மந்த்ஸ் இருக்கும். 2 மந்த்ஸ் ஆச்சு, இன்னும் இது வரல. ஸோ அதனால தான் ஒரு மாதிரி எனக்கு இதெல்லாம் இஷ்டமே இல்லை. வேலை செய்யறதே ஒரு மாதிரி இதுவாக இருக்குது. இப்படியே இருக்கலாமான்னு தோணும். ஆனால் இப்படி இருக்க முடியாது. இந்த வேலைக்கு போனாதான் நம்ம இது பண்ணிக்க முடியும். நம்மளுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கும், நம்மளுக்கு ஒரு பிளேஸ் கிடைக்கும். இல்லைன்னா இப்போ எனக்கு எல்லாருமே கொடுக்குறாங்கங்க. என்ன சொல்றது, ஒர்க் இந்த தாய்க்கலை படத்துக்கு போனீங்களா? ஸோ ஃபஸ்ட்டு போங்க தாய்க்கலை படத்தை பாருங்க. நான் ஏன் சொல்றேன்னா, அந்த தாய்க்கலை படத்துல தான் இந்த ஃபீல் ஆச்சு எனக்கு உண்மையா. அது வயசான காலத்துல எவ்வளோ பணம் இது ஜுவல்ஸை எடுத்து வச்சிருக்கு. அது பார்க்கும்போது தான் நம்மளுக்கு ஸோ அது ஓன் லேடி நல்லா இருந்துச்சு படம். இது பார்த்தீங்கன்னா சூஷி. ஆமா, ஸ்மோக் சிக்கன் உரமாக்கி. உள்ள பாத்தீங்கன்னா என்னென்னமோ போட்டிருக்காங்க. வெளியே பாத்தீங்கன்னா வெளியே ரைஸ் உள்ள குக்கும்பரு சிக்கன் வச்சது இருக்கும். பாத்தீங்கன்னா சூஷி கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபுல்லாவே தெரியும். என்ன க்ரௌட் இல்லையாடா? நான் இதுல சாப்பிட போறேன். அதுல எப்படி சாப்பிடுவேன்? சாப்பிட்டு காட்டன் பாருடா. நான் என்ன பண்ண போறேன்னா, ஏய் அப்படி இல்ல பைத்தியம், நான் கத்தி எடுத்து சொல்லி காட்டுறேன். நம்ம தான் பைத்தியம். அவன் தான் பைத்தியம். கரெக்டா இருக்குங்களா? நைஃப் இருக்கு. ஸோ நான் டேஸ்ட் பார்க்க போறேன். எப்படி பைத்தியம். சொல்லக்கூடாது, இது கட் ஆக மாட்டேங்குதுடா. என்னது எனக்கு அவ்வளவா பிடிக்கலங்க. உள்ள குக்கும்பரு அது கூட வச்சு சாப்பிட்ட சாஸ் கூட அது முடியல. ஆமா அந்த மாதிரி சாப்பிடுறேன். எனக்கு அவ்வளவா பிடிக்கல. ஆனால் புதுசாக ட்ரை பண்ணுவோமே. பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்டு முடிச்சு பில்லு பார்த்தீங்கன்னா 2391. டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 311. இது பார்த்தீங்கன்னா ஸ்விக்கியில் டைனோட்டுன்னு இருக்கும். அங்கே போயிட்டு நீங்கள் டேபிள் புக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த ஆஃபர் அப்ளை ஆகும். 30% ஆஃபர் போயிட்டு எங்களுக்கு 1543 பில்லு வந்துச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 டைம் மெம்பர்ஷிப் இருக்கணும் ஸ்விக்கியில். 311 ரூபா டேக்ஸி வச்சுருக்காங்க. ஃபுட்டு நல்லா இருந்துச்சுல்ல, கொடுக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் சூஷியை மட்டும் சாப்பிட்லைங்க. சூஷி பிடிக்கவே இல்லை. அவ்வளோதான், இன்னும் ஆச்சு ஒரு ஸ்டெப்பு பார்த்து நடங்க. ஸோ இதுதான் நாங்கள் வந்த ஒரு ரெஸ்டாரண்ட். செம்மையாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா நல்ல தீமு நல்லா இருக்குது, க்ரீனரியாக. ஸோ வந்தீங்கன்னா ப்ளசண்ட்டாக இருக்கும் இந்த பிளேஸு.
ஸோ ஒரு கப்பல்ஸ் ஆகட்டும், பர்த்டே ஆகட்டும், அண்ட் எல்லா விதமான பார்ட்டி ரொம்ப நல்லா இருக்குது வைபோ. ஸோ வந்தீங்கன்னா மறக்காம வாங்க. எங்களுக்கு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ மேலே போகிறதுக்குமே இருக்கு பார்ட்டி அதெல்லாம் பண்ணுறதுக்கு மேலே. ஸோ மேலே இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா மறக்காம வாங்க. இது பார்த்தீங்கன்னா ஹூடி. ஸோ பெங்களூர்ல ஹூடி அந்த லொக்கேஷன்ல இருக்குது. மறக்காம என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஸோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாய்.